அறிவுச்சூடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில் மூட இணைந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் பணிக்குழு செயலாளர், மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் இல புகழேந்தி அவர்கள். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கேளுங்க. அண்மையில் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு, பல்கலைக்கழக மாணவி தொடர்பான தீர்ப்பு மிக தெளிவாக தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. குற்றவாளிக்கு உரிய தண்டனை வழங்கியிருக்கிறது. ஸோ இந்த நீதிமன்றத்துடைய தீர்ப்பை எப்படி ஒருவர் விமர்சிப்பது, அது ஐபிஎஸ் படித்த ஒருவர் எப்படி விமர்சிப்பது, சட்டத்தினுடைய பார்வை எதுவாக இருக்கும்? அந்த தீர்ப்பு சம்பந்தப்பட்டவர்களுடன் விடவில்லை என்றால் அவர்கள் அப்பீல் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது, சட்டப்படியாக வாய்ப்பு இருக்கிறது, அந்த உரிமை இருக்கிறது. ஸோ அதையெல்லாம் பயன்படுத்தாமல் பொதுவெளியில் நீதிமன்ற தீர்ப்பை விமர்சிப்பது என்பது நீதிமன்றத்தை விமர்சிப்பது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதனுடைய சட்டத்தினுடைய பார்வை எதுவாக இருக்கும், நீதிமன்றத்தினுடைய பார்வை எதுவாக இருக்கும், நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இப்ப நீங்க கேட்ட இந்த கேள்வி ஒரு பொதுவான மக்களின் பார்வையில எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா சட்டப்படியாகவும் தீர்ப்பு வழங்கியப்பட்டதற்கு பிறகு நீதிமன்றத்தினுடைய பார்வையிலும் இது எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டதுல ஒண்ணு நம்ம நல்லா தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. ஒரு ஐபிஎஸ் படித்த அதிகாரி என்று சொல்லப்படுகின்ற மிஸ்டர் அண்ணாமலை, இந்த அண்ணாமலை என்ற நபரை ஐபிஎஸ் ஒழுங்கா படிச்சாரா இல்ல ஆர்எஸ்எஸ் பள்ளிக்கூடத்துல படிச்சு பாஸ் பண்ணிட்டு வந்தாரா நமக்கு தெரியல. உங்களுக்கு திமுக மீது ஏதாவது புகார் சொல்லணும், குற்றம் சொல்லணும்னா கோர்ட்ல விசாரணை பண்ணதற்கு பிறகு, சும்மா கிடையாது. மிஸ்டர் அண்ணாமலை இதெல்லாம் தெரிஞ்சிக்காம உளறிக்கிட்டு இருக்கிறாரு. எதுக்காக இவ்வளவு வேகமா சொல்றேன்னா, 3 ஐபிஎஸ் ஆபீசர்ஸ நியமிச்சு அவங்களுடைய விசாரணையினுடைய அறிக்கையை வாங்கிக்கிட்டு கோர்ட்டு நடவடிக்கை எடுக்கிறாங்க. கோர்ட் ஒண்ணு சும்மா அப்படியே டைரக்டா கொடுத்ததுன்னு இல்ல. 3 ஐபிஎஸ் ஆபீசரை இந்த கேஸ் சம்பந்தமா உடனே விசாரிக்க உத்தரவு போட்டாங்க. 3 ஐபிஎஸ் ஆபீசர் விசாரிச்சாங்க. விசாரிச்சு அந்த அறிக்கைகளையும் வாங்கிக்கிட்டு அதனுடைய ஸ்டேட்மெண்ட்ஸையும் பார்த்தாங்க. அதற்கு பிறகும் சாட்சிகள், இந்த சாட்சிகளுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ், அது விசாரணை எல்லாமே கோர்ட்டு எல்லாமே பார்த்தது. இவ்வளவும் நடந்ததற்கு பிறகு நீதிமன்றம் மிக தெளிவாக இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்திருக்காங்க. இது அரசியலுக்கு அப்பாற்பட்டதுன்றது முதல்ல தெரிஞ்சிடும். எங்களுடைய தலைவர், தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் எதற்கெடுத்தாலும் இவனுங்க சொல்ற மாதிரி கண்ட மணிக்கு பிஜேபி ஆர்எஸ் பேசுற மாதிரி எல்லாம் அவர் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, அனைவருக்கும் அனைத்தும் எல்லோருக்கும் எல்லாம் என்ற பெரியார் வழியில வந்தவர் மிக தெளிவாக ஒன்றை குறிப்பிடுவார். யாராக இருந்தாலும் சரி, தவறு செய்திருந்தால் அவர்களுக்கு உரிய சட்டப்படியான தண்டனை உண்டு, சட்டப்படியான நடவடிக்கை உண்டு என்பதை ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு இப்ப நிரூபிச்சிருக்காரு. ஏன்னா அந்த அக்யூஸ்டாக இருக்கக்கூடிய ஞானசேகர் இப்ப தண்டனையில் இருக்கும் பொழுது அண்ணாமலைக்கு எங்க வலிக்குது? ஞானசேகரன் மட்டுமா, இல்ல இன்னும் அவர் கூட யாராவது இருந்தாங்களா? அந்த இவர் என்ன அப்படின்ற கேள்வி எல்லாம் இப்ப கேட்கறது. என்கிட்ட ஆதாரம் இருக்கு, நான் ஆதாரத்தோட பேசுவேன், சொல்லுவேன் அப்படின்னு சொல்றது. அதனாலதான் நம்ம சொல்றோம், நீ சிரிப்பு போலீஸ் ஆகாத, வடிவேல் சொன்ன மாதிரி காமெடி போலீஸ் பண்ணாத. நீ உங்ககிட்ட ஆதாரங்கள் மற்றது இருந்தா நீ ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் என்ற முறையில என்ன பண்ணிருக்கணும்? கோர்ட்டு விசாரணை வந்தவுடன், கோர்ட்ல விசாரணை நடந்துகிட்டு இருக்கும் பொழுது என்ன பண்ணிருக்கணும்? இந்த ஆதாரங்களை எல்லாம் கோர்ட்ல நீ உன்னுடைய வக்கீல வச்சுக்கிட்டு கூட தாக்கல் பண்ணலாம், ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட போடலாம். உன்னுடைய டிஃபென்ஸ் அட்வொகேட்ஸ் மூலியமாகவும் நீங்க இதை வச்சு பேசி இதுக்கெல்லாம் இது வேணும் அப்படின்னு கூட கேட்கலாம். இப்படி சட்டப்படியாக எல்லா வாய்ப்பும் இருக்கு. இப்ப இன்னும் கூட என்ன சொல்றோம் தெரியுமா? இந்த ஜட்ஜ்மெண்ட்டை போய் படிச்சு பாரு. நம்மள ஜட்ஜ்மெண்ட்டை தெளிவாக ஜஸ்டிஸ், அவங்க அற்புதமான நீதியரசராக அவங்க கொடுத்திருக்கிற தீர்ப்புல சொல்றாங்க, இனி இந்த பிரச்சனை குறித்து 157 நாள்ல, இதுல என்ன அரசியல் தடுப்புதா? இவங்களுக்கு அவர் சப்போர்ட் பண்ணாரா, இவர் ஏன் போன் பண்ணாரு, அவர் ஏன் போன் பண்ணாரு, இதெல்லாம் என்ன பேச்சு? கோர்ட்ல தெளிவாக நடவடிக்கை எடுக்கும் பொழுது அவங்க சாட்சியங்கள் ஆதாரங்களோட எடுத்து வெறும் நேரடி பார்வையாக கோர்ட் இதை சிறப்பு வழக்காக எடுத்து விசாரிச்சு அந்த பெண் குழந்தைக்கு, அந்த குழந்தைக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஒரு மிகப்பெரிய நியாயத்தை, ஒரு சரியான ஒரு உரிய தர்மத்தை வழங்கியதாக உலகம் சொல்லுது. அவங்க வழங்கிய நீதியை எல்லாரும் வரவேற்கிறார்கள், பாஜகவை தவிர. இந்த பாஜகவில் இருக்கிற அண்ணாமலை போன்றவர் தன்னை பெரிய அப்படியே யோகியஸ்தர், அப்பேற்பட்டவர் இப்பேற்பட்டவர் சொல்லிக்கிற அண்ணாமலை தன்னை வெளியில காட்டிக்கிறாராம்.
தான் இன்னும் அரசியல்ல இருக்கிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, மிஸ்டர் அண்ணாமலை இப்பதான் 10 நாளைக்கு முந்தி நான் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு கொடுத்த நபர் தான். ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு சந்தோஷமா இருந்தேன், என் ஃபேமிலியோட இருந்தேன் அப்படின்ட்டு இப்ப ஒரு வாரத்திற்குள்ளாக இந்த ஸ்டேட்மெண்ட். அப்ப உன் அரசியல் விளையாட்டுக்காக இதை நீ பயன்படுத்துற. ஏற்கனவே உன் புத்திக்கு ஒண்ணு சொல்லணும்னா, 1962 மருதமலை முருகனுக்கு திமுக கரண்ட் கொடுக்காமல் போய்விட்டது அப்படின்னு ஒரு பேட்டி சொன்னால்தான் இந்த அண்ணாமலை. அப்புறம் தான் எல்லாரும் சிரிச்சு அப்புறம் தான் சொன்னாங்க, திமுக ஆட்சிக்கு வந்ததே 67யா, அதுக்கு பிறகுதான் ஒழுங்கா கரண்டே எல்லாருக்கும் போச்சு. நீ மருதமலை முருகனுக்கு கரண்ட் கொடுக்கலையா 62 திமுகன்னு சொல்லி உளறிக்கிட்டு இருந்த ஆள் தான் இந்த அண்ணாமலை. அது மட்டுமா, சென்னையில வெள்ளம் மழை தண்ணி எங்க பார்த்தாலும் போடுது. நம்ம அமைச்சர்கள் பாக்குறாங்க, முதல்வர் போறாரு, எம்எல்ஏக்கள் இன்னும் கட்சி எல்லா பொதுநல மக்கள் பணியாற்ற போறாங்க. பிஜேபி மட்டும் இல்ல, மக்களை ஏமாத்துகிறாரா. ஒரு போட்ல ஏறி உட்காந்துக்கிட்டு கையை காட்டினாரு. போட்டுக்கு பக்கத்துல ஒரு ஆள் நிக்கிறான், முழங்கால் வரைக்கும் தண்ணி நிற்கும். அப்போ இந்த போஸ் கொடுக்கறது, போட்டோவை எடுத்துக்கிட்டு அதை பிரபலப்படுத்துறதுன்ற மாதிரி ஒரு நாடகம் நடிக்கும்ன்றது நமக்கு தெரியும். ஆக இவ்வளவு எல்லா வகையிலுமே அறிவுபூர்வமாகவோ படிப்பு ரீதியாகவோ இல்ல மற்ற எந்த நிலையிலும் நீ இல்லாத பொழுது ஜட்ஜ்மெண்ட்டை படியன். இப்ப என்ன சொல்றோம், ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்றாங்க கடைசியா, இது முடிந்து போனது, நாங்கள் உரிய விசாரணை செய்திருக்கிறோம். செல்போன் உட்பட அந்த கம்பெனியை, ஏர்டெல் கம்பெனியினுடைய ஆபீசரையே கூப்பிட்டாங்க வழக்குக்கு. ஏர்டெல் ஆபீசரையே கூப்பிட்டு அந்த சிம்மை எடுத்து வச்சு இதுல என்னென்ன நடந்திருக்கு, எப்படி எப்படி வந்திருக்குன்னு அவங்களே கோர்ட்ல ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. நூக் அண்ட் கார்னர் என்று சொல்வார்களே, அதை போல சுற்றி சுழண்டு முழுவதுமாக விசாரணை செய்து இந்த உரிய தண்டனையை கொடுத்திருக்காங்க. உலகம் வரவேற்கிறது. அந்த தண்டனையினுடைய தீர்ப்பினுடைய பின்பகுதியில ஒண்ணு கொடுப்பாங்க, இந்த பிரச்சனை, இந்த வழக்கு முடிந்து விட்டது, இது குறித்து கருத்துக்கள் சொல்வதோ, இது குறித்து விமர்சனங்களோ, இது குறித்து விவகாரங்களை செய்வதாக ஏதேனும் இருந்தால், தீர்ப்பு குறித்து பேசுவதாக இருந்தால், அது கண்டெம்ட் ஆஃப் தி கோர்ட். கோர்ட் அவமதிப்பு செய்வதாக அர்த்தம், உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அதுல சொல்லியிருக்காங்க. நீ என்ன பண்ணலாம், உனக்கு இருக்கிறது சட்டப்படி உன்னை யாரும் வேணான்னு சொல்ல. இப்ப அப்பீலுக்கு போயிருப்பீங்கல்ல, அதுல போயிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எடுத்து அங்க போய் பேச, அதை விட்டுட்டு இங்க பத்திரிகையில பேட்டி கொடுக்கறது மிக மிக மோசமான ஒரு நிலையாக. இதுதான் கண்ணதாசன் அன்னைக்கு எழுதின பாட்டு மாதிரிலாம், வைத்தியக்காரன் 10ன்னு சொல்லுவான், போகட்டு விட்டு விடு அப்படின்னு பாடின்னு போற மாதிரி. இதெல்லாம் போகட்டு விட்டுடுன்னு நம்ம சொன்னா கூட இன்னைக்கு இருக்கிற ஊடகங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்திட்டு மக்கள் முன்னால இதை நிறைய பொய் பிரச்சாரம் பண்றாங்க. நான் முதலே சொன்ன மாதிரி சிரிப்பு போலீஸா தெரிஞ்சு கிடக்குறேன். இன்னொன்னும் குறிப்பிடுறோம், கோர்ட்ல ஏற்கனவே கண்டெம்ட் ஆஃப் தி கோர்ட்னு சொல்லிருக்காங்க, தெரிஞ்சிருக்க. இப்ப மற்ற துறைகளில் ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசை வஞ்சிப்பதை போல விளையாட்டு துறையிலும் தமிழ்நாட்டை புறக்கணிப்பது என்ற நிலை தொடர்ந்து வருகிறது. தமிழ்நாடு விளையாட்டு துறையிலே ஒரு முன்னணி மாநிலமாக உருவெடுத்து வருகிறது என்பது இன்றைக்கு உலகமறிந்த ஒரு செய்தியாக இருக்கிறது. தொடர்ந்து ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை விளையாட்டு துறையிலும் புறக்கணிப்பது பற்றி உங்களது பார்வை. நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய முதல்வர் ஆர்வீரன் தளபதி அவர்கள் விளையாட்டு துறைக்கென்று மாண்புமிகு துணை முதல்வர் எங்களுடைய இளைஞரணி செயலாளர் இளவல் உதயநிதி ஸ்டாலினை அந்த பொறுப்புக்கு ஒப்படைச்சாங்க. அதற்கு காரணமே ஒரு இளைஞனாக இந்தியாவிலேயே மிகப்பெரிய அளவிற்கு விளையாட்டு துறையில் நம்முடைய மாநிலம் முன்னுக்கு வர வேண்டும், அதுல ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கிறவர்கள் அந்த துறை கொடுக்கணும்னு அவர்கிட்ட கொடுத்தாங்க. அதற்கு பிறகு முதலாக நடந்ததே எல்லாம் உலகமே ஆச்சரியப்பட்டது. உலக செஸ் போட்டி நடந்தது இல்லையா? அந்த செஸ் போட்டி நடக்கின்ற, சதுரங்க போட்டி நடக்கின்ற போது மிகச் சிறப்பாக அதை நடத்தி தமிழ்நாட்டிற்கும் மிகப்பெரிய பெருமையை கொடுத்து தமிழ்நாட்டு வீரர்களையும் உலகத்திற்கு அன்றைக்கு அடையாளப்படுத்தியது நம்முடைய விளையாட்டுத்துறை. சிறப்பு மிகுந்த நம்முடைய துணை முதல்வர் அவர்கள். எதுக்கு இதை சொல்றோம்னா, தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் எவனுமே திரும்பி பார்க்காம இருந்தத ஹை ஸ்கூல்ல படிக்கிற, அரசு பள்ளிக்கூடத்துல படிக்கிற மாணவ மாணவியர்கள் தங்களுடைய திறமையை வெளிக்காட்டும் விதமாக, விளையாட்டுத்துறைக்கு புதிய ஊக்கத்தை தரும் விதமாக எல்லா நகர்களிலும் இந்த விளையாட்டு அரங்கம், இன்னும் பல்வேறு பயிற்சி வகுப்புகள் எல்லாவற்றையும் ஆரம்பிக்க உத்தரவு போட்டு, அதன் மூலமாக நம்ம மாணவ மாணவியர்கள்லாம் இப்ப பல மாநிலங்களுக்கு சென்று வெற்றி பெற்று வர்றது மட்டும் இல்ல, அயல் நாட்டிற்கே சாதாரண ஏழை எளிய மக்களுடைய பிள்ளைகள் கூட போய் வர்றதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த அளவிற்கு ஊக்கம் கொடுக்கின்ற அளவிற்கு நம்முடைய அந்த துறையை சிறப்பாக துணை முதல்வரும் செய்கிறார். இப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு நல்லா நினைச்சு பார்க்கணும்,
தமிழ் என்றாலே அவர்களுக்கு வேடிக்கை கேவலமா இருக்கு. அதுதான் முதல்லயே நம்ம கூட சொல்லியிருக்கிறோம். குஜராத், யூபி, ஹரியானா, ராஜஸ்தான், பீகார் போன்ற மாநிலங்களுக்கு ஒரு மாநிலம் சொல்றோம் 605 கோடி ஒரு மாநிலம் கடந்த 8 வருஷத்துல ஒதுக்கி இருக்கிறது. 509 கோடி, 180 கோடி, 188 கோடி, இதெல்லாம் நான் சொன்ன மாநிலங்களுக்கு 8 வருடத்துல இந்த அரசு, மோடி அரசு ஒதுக்கி இருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு தெரியுங்களா? 8 வருஷத்துல 29.5 கோடி. இதுதான் தமிழ்நாட்டு அரசினுடைய அறிவிப்பு வந்திருக்கு. இன்றைக்கு எல்லாருமே அதை மறுத்து எதிர்த்து இன்றைக்கு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே கண்டனம் தெரிவிக்கிறாங்க. நம்ம உதயாவும் மிகச்சிறப்பாக அதை எதிர்த்து கண்டனம் தெரிவித்து ஏன் தமிழ்நாட்டை இப்படி வஞ்சிக்கிறீங்கன்னு கூட கேட்டிருக்காங்க. ஆக மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு பார்க்கின்ற தமிழ் மொழிக்கும் கிடையாது, தமிழ்நாட்டு விளையாட்டுத் துறைக்கும் கிடையாது, தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய ரயில்வே திட்டங்களையும் குறைச்சிடுறது, எல்லா வகையிலையுமே மாற்றாந்தை மனப்பான்மை பார்த்துட்டு இங்க என்னத்துக்கு ஓட்டு கேட்கறதுக்கு வர, இங்க என்னத்துக்கு அண்ணாமலை போன்றவர்களே, RSS ரவி போன்றவர்களே குதிக்க வச்சுக்கிட்டு இருக்கிற, எதுக்குன்னா இங்க இருக்கிற தமிழ் இம்சை போன்றவர்களெல்லாம் இதெல்லாம் நீக்கிறதுக்கு போய் அங்க போய் போராடி அதை வாங்கிட்டு வா. தமிழுக்கு துரோகம் செய்கின்ற கூட்டமாக இருக்கிற இவர்களுக்கு தமிழர்கள் எதிர்காலத்தில் உரிய பதிலை தருவார்கள் என்பது நிச்சயம். உங்களுடைய கருத்துக்கு நேரத்துக்கு மிக்க நன்றி. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நன்றி.